உலகெல்லாம் பயணம் செய்தும் உண்மையை காணவில்லை. உண்மைக்காக அலைந்த நான் உன்னிடத்தில் வந்தேன் அம்மா. உறவோடு காப்பாற்றி உண்மை காட்ட வேண்டும் அம்மா. உலகம் உன் அன்புக்காக ஏங்கியே தவிக்குதம்மா. உன்னை காண மூவுலகும் துடியாய் துடிக்குதம்மா. உன் சரணம் வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா. உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வர நமஹ. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் இப்போ 7ஆம் அத்தியாயத்திற்கு வந்துட்டோம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, 6 முடிச்சிட்டோம். கண்டிப்பா உங்க மண்டையில அது ஏறணும்னு அவசியம் கிடையாதுடா, உங்க இதயத்துல இறங்கி இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ கேட்குறோமே, ஐயோ தலையே சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம் நீங்க நினைக்கலாம். பட் நீங்க கவலைப்படவே வேண்டாம், அது எல்லாமே உங்க இதயத்துல இறங்கியிருக்கும். அம்மா இறக்கியிருப்பாங்க. நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நம்ம கேட்டா போதும். மண்டையில போட்டுட்டு குழப்பவே வேண்டாம். இது புத்திக்கு இறக்குறது கிடையாதுடா, இது இதயத்திற்கு இறக்கக்கூடிய விஷயம். சோ நீங்க கவலையே பட வேண்டாம். அம்மா கிட்ட வேண்டிட்டு, அம்மா அருள்மொழிகள் கேட்க போறேன், படிக்க போறேன், நீங்க தான் வந்து எங்களுக்கு புரிய வைக்கணும், உணர்த்தணும். அவ்வளவுதான். அந்த பிரார்த்தனையை மட்டும் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிச்சோம், கேட்கிறோம் இல்ல படிக்கிறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்னா நம்ம இதயத்துல அம்மா இறக்கிடுவா. நம்ம கேரக்டர் வெளில சேஞ்ச் ஆகும் போதுதான் நமக்கே தெரியும், ஓ நம்ம அருள்மொழிகளை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு. நம்ம கேரக்டர்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ நம்மளே உணர்வோம் பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு புரியும், ஓகே நம்ம அருள்மொழிகளை ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னு. அதனால ஐயோ 6 அத்தியாயத்துல என்ன இருந்ததே மறந்து போயிட்டேனே, இந்த மனப்பாடம் பண்றது, சாரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த மக பண்றவங்க வந்து மக பண்ணிட்டு மறந்து போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நேத்து என்னமோ சொன்னாங்களே அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் பொக்கிஷம், இதெல்லாம் அப்படியே உள்ள அம்மா இறக்கிடுவா. சோ அதனால கேட்கும் போது என்னடா என்னென்னமோ சொல்றாங்களே, இதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமானே தெரியலையேன்னு ஒரு பயம் வரலாம். அதுக்கு பயப்படவே வேண்டாம். ஏன்னா அது இதயத்துல அம்மா இறக்கிடுவாங்க. சோ கவலையே பட வேண்டாம். நம்மளுடைய கேரக்டர் கண்டிப்பா 100% ஒரு சேஞ்சஸ்க்கு வரும். இதை கேட்டா நல்லா கவனமா கேட்டா, சும்மா போற போக்குல கேட்டாலாம் வராது, கவனமா கேட்டா வரும். அதாவது அதை உணர்ந்து கேட்கணும், அவ்வளவுதான். உணர்ந்துனா அதுல வந்து ஆக்டிவா இன்வால்வ் ஆகி ஒரு கதை கேட்கிற மாதிரி ஒரு ஹாப்பியா வா ஏதோ சொல்ல போறாங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது இதயத்துல இறங்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாரும் அப்படிதான் கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நம சிவாயா. ஓகே என்னன்னு பார்க்கலாம். டாபிக் வந்து 7ஆம் அத்தியாயம், மேல்நாட்டவர்களின் சந்தேகங்கள். சோ நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அம்மாவின் முகமூடிகள் அப்படின்னா அம்மாவுடைய பாவங்கள் எத்தனை, அம்மாக்கு கேரக்டர் இருக்கா? அம்மாக்கு கேரக்டர் கிடையாது, நம்மளோட கேரக்டர் தான் அம்மாவோட கேரக்டர். சோ யாரு எப்படி வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அம்மா தரிசனம் கொடுப்பாங்க. அம்மாவுடைய முக பாவம் ஒவ்வொரு பக்தர்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி டக்கு 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 டக்குன்னு மாறும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்புறம் வந்து அம்மா வந்து தேவி பாவ தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அது வந்து இன்னைக்கு காலையில 1984 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. ஓகே, நேற்று இரவு ஆரம்பிச்ச தேவி பாவ தரிசனம் இன்னைக்கு காலையில ஒரு 3:30 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. 3 மணிக்கிட்ட முடிஞ்சிருச்சு. சோ அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க, எப்பவும் போல உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாவ தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் வந்து தூங்க சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுக்கு இரவு. என்ன பண்றது, விடிய காலில தான் எல்லாம் இரவா இருக்கு. சோ அம்மா என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் வந்து அறை கிடைச்சிருச்சா பாய் கிடைச்சிருச்சா எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அம்மா போவாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அம்மா போறாங்க. போயிட்டு அடுத்த நாள் மத்தியானம் ஆகுது. மத்தியானம் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் சுற்றி பார்க்கறதுக்காக வருவாங்க இல்லையா. சோ சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்த ஃபாரினர்ஸ், வெளிநாட்டவர்கள் என்ன பண்றாங்க, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலங்களுக்கு போயிட்டு ஆசிரமங்களுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது அம்மாவை பத்தி யாரும் அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க போல, அம்மாவையும் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாக்கு வந்தாங்க. கேரளாக்கு வந்த உடனே ஒரு வாரம் ஆசிரமத்துல தங்கணும்னு அவங்க வந்து விருப்பப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அறைகள், அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறையில வந்து இவங்க எல்லாம் வந்து விட்டாச்சு. இப்ப அம்மா வந்து மத்தியானம் அம்மா வந்து தென்னைமர தோப்பு கிட்ட வந்து உட்காரலாம்னு சொல்லிட்டு போறாங்க. காயத்ரி அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்மாக்கு தேவையான பாயெல்லாம் விரிச்சு நிழல்ல விரிச்சு உட்கார்ந்த உடனே அம்மா சொல்றாங்க, அம்மாவை பார்க்க வந்தாங்க இல்லையா அந்த மேல்நாட்டு நபர்கள், அவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சோ ஓடி போய் இந்த மாதிரி அம்மா உங்களை கூப்பிடுறாங்களா, வாங்க அம்மா உங்களை பார்க்க போறாங்க அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு சந்தோஷத்துல அப்படியே ஓடி வராங்களாம். ஓடி வந்து அம்மாக்கு நேரா உட்கார்ந்த உடனே
அவங்களுடைய பார்வை அம்மாவை விட்டு நகரவே இல்லையா, அப்படி பார்த்தாங்களாம் அம்மாவை. ஓகே, சோ அம்மா எப்பவும் போல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் தரிசனம் பண்ணுவாங்க இல்லையா, தரிசனம் கொடுப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி நீங்க எப்ப வந்தீங்க, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு இடம்லாம் வசதியா இருக்கா, இதெல்லாம் அம்மா கேட்கறாங்க. மலையாளத்துல கேட்கறாங்க, பாலுசுவாமிஜி வந்து இங்கிலீஷ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. சோ இதுக்கெல்லாம் வந்து அப்படியே லைட்டா அழகா பதில் சொல்ல, அவங்களுக்கு பதில் சொல்ல வாய் வரலையாம். அதுதான் இதுல போட்டிருக்கு, பதில் சொல்ல வாயே வரலையாம். அப்படியே பார்த்தபடி அப்படியே மெய் சிலிர்த்து போய் ஒவ்வொருத்தரும் அம்மாவை பார்த்து உட்காந்துட்டாங்களாம். ஓகே, அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்றாங்களா, தரிசனம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயம் கேட்க போவ யாருக்கும் வாய் வரலையாம், பேச்சே வராம அப்படியே அம்மாவை பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா என்ன பண்றாங்களா, முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு நபரை பிடிச்சி ஒரு குலுக்குனாங்களாம். அப்ப அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க பாருங்க. நேத்து கூட அம்மா முந்தா நேத்து சொல்லியிருப்பாங்க, தியானத்துல முழுகிறது அப்படின்றது நான் பேசினா கூட உங்க காதுல விழக்கூடாதுன்னு சொன்னாங்களே, ஆக்சுவலி அதை வந்து இவங்க இங்க நடத்தி காட்டுறாங்கன்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ அம்மா குலுக்கும் போதுதான் அம்மா அப்படின்னு அவங்களே வந்து நிதானத்துக்கு வந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு அம்மா அவங்க வந்து உணர்ந்திருப்பாங்க அம்மாவை, அந்த உணர்வு பூர்வமா எவ்வளவு உணர்வாங்க இல்லையா. அதனாலதான் அம்மா சொல்றாங்க எல்லாருமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரியே இருக்கணுமா, அடுத்த ஸ்டேஜ்க்கே போயிடக்கூடாதான். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய உணர்வை தான் சொல்றாங்க. அதாவது அடுத்த ஸ்டேஜ்ன்றது நிலையை சொல்லல. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆன்மீகத்துல நீ எப்பவுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த தீவிரத்திலேயே இருக்கணும்னு அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க. ஓகே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்மள அம்மாவை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருது இல்ல, இதுவே 10 நாள் தங்கிட்டு நீங்க அம்மாவை பார்க்கும்போது அதே ஃபீல் வருதான்னு யோசிச்சு பாருங்க. அம்மாவை பிடிக்கும், எல்லாமே ஓகே தான், ஆனா அதே ஃபீல் வருமா? ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைம் இருக்கக்கூடிய அந்த தீவிரம் இருக்குல்ல, அது வேற லெவல்ல இருக்கும் தெரியுமா. அந்த பிரார்த்தனையை தான் முன்வைக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு இப்ப நினைவுக்கு வருது. ஜீசஸ் வந்து நடந்து போயிட்டு இருந்தாராம். ஜீசஸ பாக்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் அள்ள மோதிச்சான். அப்போ ஒரு நோயாளி, உங்களுக்கு தெரியும் இந்த தெரிஞ்ச கதை தான், நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு பெண்மணி, அவங்களுக்கு உடல்ல மிகப்பெரிய நோய் இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க, ஜீசஸ் தொட்டாலே உன் உடல்ல இருக்க நோய் எல்லாம் சரியா போயிடும். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த கூட்டத்துல ஓடுறாங்க. ஆனா அவங்க நடக்க முடியல, ஓட முடியல, ஜீசஸ தொட முடியல. ஜீசஸ் வந்து கடந்து போயிட்டார். அப்போ அவங்க வந்து ஜீசஸ தொட்டுணும்னு சொல்லிட்டு இப்படி பாஞ்சி வந்து அப்படி பண்ணும்போது ஒரு விரல் நுனி வந்து அவருடைய ஷால்ல லைட்டா பட்டுச்சான். ஜீசஸ் அப்படியே நின்னுட்டாரா, நின்னுட்டு என்ன ஒருத்தவங்க தொட்டாருன்னு சொன்னாங்களாம். என்ன ஒரு ஆத்மா, என்னுடைய குழந்தை, என்ன இப்போ ஒரு குழந்தை இப்ப என்ன தொட்டுச்சு அப்படின்னு சொன்னாராம். உடனே கூட நிக்கிறவங்க சொல்லாங்களா, ஜீசஸ் எல்லாரும் தான் உங்களை தொட்டாங்க, ஏசு பிரானே எல்லாருமே உங்களை தொட்டாங்க. பாருங்க, மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க, நான் ஒருத்தர்னு சொல்றீங்களே, இத்தனை பேர், ஒரு 1000 பேர் இருக்காங்க, 1000 பேர் உங்களை தொட்டிருக்காங்க, நீங்க என்ன ஒருத்தர்னு சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு ஜீசஸ் சொன்னாராம், அந்த ஒருத்தர் தான் என்ன உண்மையாவே தொட்டாங்கன்னு சொன்னாரா. ஏன்னா அப்படிப்பட்ட எண்ணத்தோட ஜீசஸ் தொட்டா, ஜீசஸ நான் தொட்டுட்டேன் அப்படின்னா என்னுடைய உடல்ல இருக்கிற நோய் எனக்கு முழுமையா குணம் அடையும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட, அந்த நம்பிக்கையின் பிணைப்பு இருக்கு இல்லையா, அந்த பரமாத்மா மேல அவங்க வச்சிருந்த அந்த பிணைப்பு இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் தான் இறைவனையே தொட்டுச்சான். இறைவனுடைய மனசையே தொட்டுச்சுன்னா பாத்துக்கங்க. அப்ப 1000 பேர் தொட்டும் சும்மா தொட்டிருப்பாங்க போல. அம்மா கூட ஒரு கதை சொன்னாங்களே, இந்த கங்கை நீர்ல குளிக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. கங்கை நீர்ல குளிச்சா பாவம் போயிடும்னு. அப்போ ஒருத்தர் குளிச்சுட்டு வெளில வரும்போது, இவரை வந்து குழியில விழுந்துட்டாருப்பா, இவரை தூக்குங்கப்பா, ஆனா இவரை தூக்கணும் அப்படின்னா புண்ணியம் செஞ்சவங்க மட்டும் தான் தூக்கணும், பாவம் செஞ்சவங்க தூக்க கூடாதுன்னு. உடனே ஐயோன்னு பயந்துட்டு, இல்ல தலை வெடிச்சுன்னு வாங்கலாம். உடனே இவர் பயந்துட்டு ஓடி போயிடுவாராம். ஆனா இன்னொருத்தர் வருவாரா, நீ தூக்குறியப்பா, நான் தூக்குறமா, இப்பதாம்மா நான் கங்கையில குளிச்சு பாவத்தெல்லாம் கழுவிட்டு வந்திருக்கேன். அப்போ உண்மையான நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, சும்மா செய்யற செயலுக்கும் உண்மையான நம்பிக்கைன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஜீசஸ சும்மா தொட்டிருப்பாங்க. ஒரு தொட்டிருப்பாங்க தான், பக்தி இல்லாமலாம் இல்ல, ஆனா ஆழ்ந்த பக்தி. முதல் தடவை தொட்டா கூட அந்த ஆழ்ந்த பக்தியோட தொட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஃபாரினர்ஸ் பாருங்க, ஃபாரினர்ஸ் ஜீசஸ் கரெக்டா வந்துருச்சு பாத்தீங்களா. அம்மா தான் அந்த ஜீசஸ், இப்போதைக்கு அம்மா தான் ஜீசஸ் அவங்களுக்கு. ஓகே, சோ அந்த ஃபாரினர்ஸ் பாருங்க, முதல் முறையா அம்மாவை பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஆழ் நிலைக்குள்ள அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா, அம்மா கை வச்சு ஒரு குலுக்கி இருப்பாங்க அவங்கள. 2 பேரும் குலுக்குனாங்க, ஒருத்தர் இல்லையா. அப்ப கூட அசங்கலையா, இன்னொருத்தர் போட்டு குலுக்குறாங்க, அம்மா இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஆழமா உள்ள இறங்கி இருப்பாங்க. அதுக்குதான் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, முதல் நிலையிலேயே இருக்கணுமா, ஆன்மீகத்துல அந்த முதல் நிலையிலேயே இருக்கணுமா. நான் கூட அதை பிரார்த்தனை பண்ணிப்பேன். ஏன் தெரியுமா பிரார்த்தனை பண்ணிப்பேன், உங்களுக்கு தான் என் பாவம் தெரியுமே, கிருஷ்ண பாவம் இல்லையா நம்மளுது. அப்போ கல்யாணம் ஆன புதுசுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, பார்த்தாலே ஷாக் அடிக்கும். இன்னைக்கு பார்த்தா ஷாக் அடிக்குதா, ஏதாவது ஃபீலிங்ஸ் வருதா?
சோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும் தெரியுமா, இந்த பார்த்தாலே ஷாக் அடிக்கிறது, அப்படியே அந்த காதல் பிணைப்பு ஏக்கத்தோட ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அது எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆமாவா இல்லையா? வேற லெவல்ல இருக்கும். அந்த ஃபீல் எனக்கு எப்பவுமே கிருஷ்ணா கிட்ட இருக்கும். நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன், அம்மா அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கணும். அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சத்தியமா இருக்கு, இன்ன வரைக்கும் எனக்கு கிருஷ்ணா கிட்ட அந்த ஃபீல் இருக்கு. ஏன்னா அது வந்து பிச்சை போடுறாங்க, அவங்கதான் பிச்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ற ஃபீல் வந்ததே கிடையாது. இப்பதான் நம்ம ஸ்டார்டிங் லவ் பண்ற மாதிரியே இருக்கும். யாராவது வந்து நீங்க இத்தனை வருஷம் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டதா, ஓ அத்தனை வருஷம் ஆயிடுச்சா கிருஷ்ணா, ஐயோ அப்பெல்லாம் இல்லை, நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. சோ எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, ஆன்மீகத்துல நம்ம எப்பவுமே அந்த முதல்ல நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஒரு பூரிப்பு, ஒரு இணக்கம் வருது இல்லையா, அதை பிரார்த்தனை பண்ணி அடிக்கடி கேட்கணும். அம்மா என்னை எப்பவுமே அதே ஃபீல்ல வச்சிருமா, உன்னை பார்த்தாலே. அதுக்கப்புறம் நம்மள ஞானத்துல அந்த பிரேம பக்தியில அதெல்லாம் உயர்த்திக்கோங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஈர்ப்பு, நான் இப்ப அம்மா முதல்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்ததுல, அந்த ஈர்ப்புல எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும், அந்த லவ் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இப்ப இந்த கதைக்கு வருவோம். சோ அம்மா வந்து குலுக்குனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையே கட்டி பிடிச்சு தரிசனம் கொடுக்குறாங்க. அப்ப தரிசனம் கொடுக்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்ப்பா, அப்படி ஒரு திருப்தி. ஏன்னா எத்தனையோ இடத்துக்கு போயிருப்பாங்க, யாராவது கட்டி பிடிச்சிருப்பாங்களா? ஆனா அம்மா கட்டி பிடிக்கிறாங்க பாருங்க. சோ அதுவே பத்தாதா, அதுவே எவ்வளோ பெரிய பாக்கியம். யோசிச்சு பாருங்க, இந்த மகான அது தொலை விடுவாங்களா? ஆனா அம்மா பாருங்க கட்டி அணைக்கிறாங்க. ஏன் பிள்ளை, அதுதான் தாய். அம்மா வந்து முழு தாயா இறங்கிட்டாங்க. அம்மா வந்து முழு தாய் தான், அம்மா முழு தாயா வந்து இறங்கிருக்காங்க. அதனால கட்டி அணைக்கிறாங்க. இல்ல அப்பா கூட கட்டி அடிக்க மாட்டாரு. அப்பா வந்து நின்று தூரத்துல நின்று அப்பா வந்து என்கரேஜ் பண்ணுவார். அதுதான் உங்களுக்கு தெரியுமே, அப்பா கதைனா என்ன அம்மா கதைனா என்னன்ட்டு சொல்றேன். ஆனா தாய் பாத்தீங்களா கட்டி பிடிக்கிறாங்க. அப்பா அவங்க எல்லாம் எப்படி ஆயிருப்பாங்க, அவ்வளவுதான் மெய் சிலிர்த்து போயிட்டாங்க. சோ கொஞ்ச நேரம் அப்படியே அமைதி நிலவியதான். அம்மா கட்டி பிடிச்சோன்னே ஸ்டில் அவங்க வந்து அம்மா அப்படியே பிரமிப்போட பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்களாம். ஆன்மீகத்துல முதல் நிலையிலேயே இருக்கணும்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்களே, அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஆர்வம், அந்த தீவிரம், அந்த நம்பிக்கை, அது வந்து கண்டினியூ ஆகணும். மற்றபடி உள் வளர்ச்சி நம்மளுக்கு வந்து அம்மா நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் வந்து அம்மா பார்த்துப்பாங்க. ஆனா நம்ம கத்துக்கிட்டோம், நான் கத்து முடிச்சிட்டேன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அந்த பயபக்தி, அந்த பயபக்தி கண்டிப்பா இருக்கணும்டா. பயம் இருக்கக்கூடாது இல்ல, கண்டிப்பா பயம் இருக்கணும். குரு கிட்ட பயம், அந்த பக்தி, நமக்கு வந்து நானென்று அகங்காரம் வந்துடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது, பணிவோட இருக்கணும், தன்னடக்கம் நிச்சயமா வேணும். இதுல கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த கவனத்துல இருக்கும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம இருப்போம், அந்த உணர்வோடையே இருப்போம். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு குழந்தை எப்படி இருக்கும், அந்த குழந்தை தன்மை, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல குழந்தை தன்மை, அவ்வளவுதான். குழந்தை தன்மையோட இருக்கணும். அம்மாக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குமா, அப்பதான் நம்மளால கத்துக்கவே முடியுமா. குழந்தை தன்மையோட இருக்கணும். அதுக்காக யாராவது வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா வாங்கிட்டுலாம் நிக்க சொல்லல, சிங்கம் மாதிரியும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். ஓகே, இப்ப அடுத்தது என்னன்னு பாக்கலாம். சோ இப்போ ஒருத்தர் வந்து இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அம்மா, மேல் நாட்டவர்கள் கடவுளை அடையணும் அப்படின்னா எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணுமா, நாங்க வந்து ஞான மார்க்கத்தை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அம்மா சொல்றாங்க, மேல் நாட்டவர்களோ கீழ் நாட்டவர்களோ ஒரு மனிதன் இறைவனை அடையணும் அப்படின்னா அது அவனுடைய பூர்வ ஜென்மத்து சாதனைகளை பொறுத்துதான் அமையும். அவன் மேல் நாட்டுல பிறந்திருந்தாலும் சரி, கீழ் நாட்டுல பிறந்திருந்தாலும் சரி, இது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனிப்பட்ட முறையில தான் அமையுமே தவிர்த்து நம்ம கும்பலோட கோவிந்தாவா செய்யக்கூடிய ஒரு விஷயமே கிடையாதுன்னு அம்மா சொல்றாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட கேங்குக்கு போயிட்டு நம்ம வந்து ஞான மார்க்கத்தை ஃபாலோ பண்றேன்னு சொல்ல முடியாதான். ஒரு குறிப்பிட்ட கேங் கிட்ட போயிட்டு நம்ம எல்லாரும் கோபி பாவத்துல இருக்க போறோம்னு சொல்ல முடியாதான். இப்போ இந்த இது கேட்டுட்டு இருக்கீங்க, ஓகே, நம்ம எல்லாரும் இப்ப கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப நம்மள எந்த பாவத்துல இருக்கோம், இப்ப நான் வந்து கோபி பாவத்துல தான் இருக்கேன். ஓகே, இப்ப இதை கேட்கறவங்க நிறைய பேர் வந்து ஞான மார்க்கத்துல இருப்பீங்க. ஓகே, சோ ஒவ்வொருத்தருக்கு அந்த மார்க்கம் மாறுபடும். என்ன அது அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பூர்வ ஜென்மத்துல நீ என்னவா இருந்தியோ அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லைன்னா ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் படிச்சு காட்டுறேன், ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ இப்போ வந்து ஒரு மருத்துவர் இருக்கிறாரு அப்படின்னா, மருத்துவர் கிட்ட வந்து எல்லா விதமான நோயாளிகளும் வராங்க. எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? அம்மா சொல்றாங்க இதுல அந்த பாயிண்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட். அதே மாதிரிதான் ஆன்மீகம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்குமா. நம்ம எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ராஜயோகம் இருக்கு,
ஓகே, கிரியா யோகம் இருக்குன்னு மொத்தமா சொல்ல முடியாதுன்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி இன்ஸ்டியூட் நம்ம உலகத்துல நிறைய இருக்கு. ஆமாவா இல்லையா? நமக்கே தெரியும்டா, நம்ம வீட்டு பக்கத்துல கூட அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும். பேர்லாம் சொல்ல வேண்டாம், பட் நமக்கு தெரியும்ல, பரம்பரையா இருக்கும். ஆனா அதுல இருக்கக்கூடிய மார்க்கம் எல்லாருக்குமே செட் ஆகுமா? ஒரு குரு வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் குருக்கு பின்னாடி வரவங்க வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்க மனித தன்மையில தானே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதுடா, அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அது எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அதனாலதான் சத்குரு வேணும்ன்றது. சத்குரு பாருங்க, நான் போய் கேட்கவே இல்லை, எனக்கு வந்து கோபி பாவம் கொடுங்க. நானா போய் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நான் கிருஷ்ணாவை லவ் பண்றேன் எனக்கு கொடுங்க நான் கேட்டேன். நான் ஒண்ணுமே கேட்கல. நான் வீட்டு கதையை போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அம்மா என் ஹஸ்பண்ட் பாருமா உன்னை வந்து ஏத்துக்கவே மாட்டேங்கிறாருன்னு. அம்மா போய் லவ் பண்ணுன்னா. நெக்ஸ்ட் டைம் வந்தேன், அம்மா லவ்னா என்னன்னே தெரியலம்மா, எனக்கு லவ் பண்ணவே தெரியலம்மா, நீ தானே என் குரு எனக்கு சொல்லி கொடுன்னேன். என்னை கேட்க வச்சதும் அம்மா தானே. அவள்தான் நான் வரண்டி வந்து சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவா வந்துட்டார். அவள்தான் முடிஞ்சது கதை. சோ இப்போ வந்து அம்மா என்ன சொல்றாங்கன்றதை இப்ப நான் படிச்சு காட்டுறேன், நீங்க அது கவனிங்க. அம்மா கூறினார், குழந்தைகளே, மேல் நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, கீழே நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் ஒருவர் பின்பற்ற வேண்டிய வழி என்பது அவருக்குள் முன் பிறவிகளிலிருந்தே ஆழமாக பதிந்துள்ள ஆன்மீக உணர்வுக்கும் உடல் மற்றும் மனநிலை அமைப்புகளுக்கும் ஏற்றதாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு மார்க்கத்தை சுட்டிக்காட்டி எல்லோரும் இதைதான் பின்பற்ற வேண்டும் என்று பொதுவாக சொல்லிவிட முடியாது. ஆன்மீக வழியில் ஒருவர் முன்னேற சத்குருவின் தனிப்பட்ட வழிகாட்டுதலும் நெறிப்படுத்துதலும் மிக அவசியம். நல்லா கவனிச்சீங்களா? சத்குருவோட தனிப்பட்ட வழிகாட்டுதல். இப்ப நம்ம சாதாரணமா ஒரு குரு கிட்ட போறோம், தனியா நம்ம கிட்ட பர்சனலா ஒரு போன் பேசுவாங்களா? சொல்லுங்க, ஒரு போன் பேசி நம்மளால அவங்க கிட்ட டவுட் கேட்க முடியுமா? இப்ப நம்ம கும்பலா ஒரு இடத்துக்கு போறோம், நம்மளுக்கு சொல்லி தராங்க, ஒரு யோக மார்க்கம் சொல்லி தராங்கன்னு வச்சுப்போம். அவங்க கிட்ட அதுக்கப்புறம் நம்ம கேட்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா சத்குருன்றவங்க யார் தெரியுமா? கடவுள் கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வழிகாட்டுதல் இருக்கும். இப்ப அம்மா எனக்கு குரு, சத்தியமா நான் அம்மா கிட்ட தனிப்பட்டு அம்மா என்ன வந்து பாத்துக்கிறாங்க. அது எப்படி சொல்றது, ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அம்மா எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சீடர்களுக்கும் அம்மா வந்து ஸ்பெஷலா அவங்களுக்குன்னு தேவையானதை அம்மா பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே அம்மா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ தனிப்பட்ட வழிகாட்டுதலும் நெறிப்படுத்துதலும் மிகவும் அவசியம். பழைய காலங்களில் குரு சீடனுக்கு உபதேசம் செய்வதற்கு முன் அவனை நன்றாக பரிசோதனை செய்வார். சோ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களாம், குரு இப்போ ஒரு சிஷ்யர் வராரு, குருவே நான் உங்களுக்கு சீடனா மாறணும்ன்றார். குரு வந்து எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு யோக முறை சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். அந்த சீடர் வந்தோடனே சரிப்பா ஃபீஸ் கட்டினியா உட்காரெல்லாம் சொல்ல மாட்டாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம், அனலைஸ் பண்ணுவாங்களாம். இங்க வா, அந்த விறக தூக்கிட்டு வா, எக்ஸாம்பிள் சொல்றேன். அவன் போய் எப்படி தூக்குறான்னு பாப்பாங்க. சொல்ற வேலையை கரெக்டா செய்யறானா, யோசிக்கிறானா, நான் சொல்றத குரு சொன்னாங்கன்னு செய்யறானா, இல்ல அதுல அவனுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கா, அவன் ஞான மார்க்கத்துல இருக்கானா, இல்ல அவனுக்கு பக்தி மார்க்கம் ஸ்பெஷல் அதிகமா இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த குரு முதல்ல ஆலோசனை பண்ணுவாங்களாம். அதை வந்து அவனை வர வச்சு செக் பண்ணுவாங்களாம். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு தெய்வத்தோட போட்டோவை கொடுத்து இதை வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கோவில்ல போயிட்டுப்பா இந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணிடுப்பான்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். அவர் எப்படி அபிஷேகம் பண்றாரு, அதுல வந்து அந்த பக்தி இருக்கா, இல்ல சொல்லிட்டாங்கன்ற கடமைக்காக செய்யறாங்களா, அதுல எப்படி ஈர்ப்பு இருக்குன்றத பார்த்து இவன் பக்தி யோகமான்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் தான், இதெல்லாம் அவங்க பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்லல, ஒரு எக்ஸாம்பிள். ஒரு குரு இப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஞான மார்க்கம். ஒரு புத்தகத்தை எடுத்து கையில கொடுத்தா அந்த பையன் எப்படி, அவனுக்கு வந்து பேச்சுல வந்து அதிகமான எண்ணம் இருக்கா, இல்ல அவன் செயல்ல காட்டுறானா. ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு பேராவை படிக்க சொல்றாங்க, தன்னடக்கத்தை பத்தி படிக்கிறான். படிச்சு முடிச்சுட்டு தன்னடக்கம் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு அமைச்சு கொடுக்கறாருன்னு வச்சுப்போம். அவன் தன்னடக்கத்தோட நடந்துக்கிறானா, இல்ல அந்த இடத்துல அவனுடைய கர்வத்தை காட்டுறானான்னு செக் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரிலாம் செக் பண்ணலாம்னு சொல்ல வரேன். அப்போ ஒரு குரு உடனேலாம் ஒரு சிஷ்யனுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லித்தர மாட்டாங்களாம், அனலைஸ் பண்ணுவாங்களாம். அப்போ அனலைஸ் பண்ணிட்டு ஓகே உனக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு பண்ணுவாங்களா. பட் இப்ப அப்படி கிடையாது. இப்ப அப்படி யாருமே இல்ல. ஒட்டுமொத்தமா உட்கார வச்சு இதுதான் யோக முறைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. 18 வயசுல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யலாம், 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யலாம், 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாம இருக்கலாம். எவ்வளவோ விஷயம் இருக்கு. சோ அதுக்குதான் அம்மா சொன்னா சத்குரு வேணும். ஓகே, அடுத்து படிக்கிறேன் கேளுங்க.
அதன் பிறகே உபதேசம் செய்வார்கள். அது எல்லோருக்கும் தரப்படும் பொதுவான ஆன்மீக அறிவுரையாக இருக்காது. அதனால்தான் எல்லா ஆன்மீக சாஸ்திரங்களும் உபனிஷத்துகளும் பகவத்கீதையும் உரையாடல் வடிவில் உள்ளன. புரியுதுங்களா? சோ இப்ப பகவத்கீதை இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு உரையாடலா தான் இருக்கு இல்லையா? தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்லியிருப்பாரு, மூக்கின் நுனியில கவனம் செலுத்து, இதுல வந்து என்னது ஏதோ புலித்தோலா ஏதோ ஒரு தோல்ல வந்து உட்காரு, முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வை, மூக்கின் நுனியில கவனம் செலுத்து. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், மயக்கடிச்சே கீழே விழுந்துட்டேன். எப்பா டே கிருஷ்ணா, என்னால முடியல கிருஷ்ணா. இதெல்லாம் நான் உண்மையே ட்ரை பண்ணிருக்கேன், உண்மையாவே அழுதுருக்கேன். இந்த மாதிரி என்னென்னமோ சொல்றாங்களே கடவுள் அடையறதுக்கு, நம்ம இந்த ஜென்மத்துல அடையவே மாட்டோம் போல. அழுதுருக்கேன், உண்மையா சொல்றேன், அழுதுருக்கேன். அப்போ அம்மா சொன்னா பாருங்க, இங்க வா, உனக்கு அதெல்லாம் கிடையாது, படுக்க முடியா கிருஷ்ணா மேல படுத்துக்கோ, முடிச்சது கதை. அப்போ நான் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றதுக்கு கிருஷ்ணாவை கட்டி பிடிச்சா வேற லெவல்ல மெடிடேஷன் வருது. அதெல்லாம் அம்மா கொடுத்தது. அதுக்காக கிருஷ்ணா பத்தி யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது, ஓகேவா? கிருஷ்ணா வந்து கடவுள், நான் வந்து அம்மா கொடுத்ததுனால அந்த பாவத்துல இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, சரி, அடுத்தது. ஓகே, அவைகளில் கூறப்பட்டுள்ள அறிவுரைகள் அதை கேட்ட நபருக்கு உரியதாகும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான நோயை உடைய நோயாளி போன்றவர்கள். சிலர் நோயின் ஆரம்ப நிலையில் இருப்பார்கள், சிலர் அது கொஞ்சம் முற்றி பாதியளவு பாதிப்பு அடைந்தவர்களாக இருப்பார்கள், சிலர் தீராத நோயாளியாக இருப்பார்கள், சிலர் பாதி நோய் தீர்ந்தவர்களாக இருப்பார்கள். எனவே சிகிச்சை என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியானது அல்ல. மருந்து வெவ்வேறானதாக இருக்கும், அதை உட்கொள்ளும் அளவு வெவ்வேறாக இருக்கும். ஒரே வழியை எல்லோரையும் பின்பற்றி சொல்லுவதல்ல ஆன்மீகம். அப்படி செய்தால் ஆன்மீக வாழ்வில் சிக்கல்கள் எழும். பக்தி யோகத்தை பின்பற்ற வேண்டிய ஒருவரை ராஜயோகத்தை பின்பற்றபடி கூறினால் உண்மையான சரியான ஆன்மீக வளர்ச்சி ஏற்படாது. கவனிச்சிங்களா? பக்தி யோகத்துல இருக்க வேண்டிய என்ன, இந்த கிருஷ்ணன் என்னதான் சொல்றேன், ராஜயோகத்தை சொல்லி கொடுக்கிறேன்னு நான் நல்ல வேலை எதையுமே போய் கத்துக்கவே இல்லப்பா. நான் எங்கேயுமே போலப்பா. நான் அங்க போய் கத்துக்கிட்டேன், இந்த இடத்துல போய் கத்துக்கிட்டேன், சத்தியமா இல்ல. நேரா என் குரு கிட்ட தான் நான் போனேன். இன்ன வரைக்கும் என் குரு கிட்ட தான் இருக்கேன். நான் எதையுமே நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஒரு 4 பேர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கேன். எதுக்கு 4 பேர்கிட்ட தீட்சை வாங்கினீங்கப்பா? அதுல யாருப்பா சத்குரு? அதுதான் குரு, வேற யாருமே குருவே கிடையாது உங்களுக்கு. சத்குரு கிட்ட வாங்கினதுதான் உண்மையான தீட்சை, அதை மட்டும் வச்சுக்கோங்க. நான் 4 தீட்சை வாங்கினீங்க, எங்கடா போய் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இருந்துச்சு. சோ பாருங்க, பக்தி யோகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை எனக்கு போய் நான் இப்ப எங்கேயாவது போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இப்ப அம்மா விட்டு வேற எங்கேயும் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க, உட்கார வச்சு முதுகு நிமிரு வை, நெத்தி போட்டுல கவனம் செலுத்து, மூக்க பாருன்னா பார்த்திருப்பேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குமா? அது தப்பு கிடையாதுடா, நான் எந்த இதையும் பத்தி தவறாவே சொல்லல. அது யாருக்கு ஒர்க் ஆகும் அவங்களுக்கு தான் ஒர்க் ஆகும். யோகானந்தருக்கு சூப்பரா ஒர்க் ஆச்சு, அவர் தான் ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட குரு, அவருக்கு சூப்பரா வேலை செஞ்சு, அவர் பிறந்ததுல இருந்தே தவத்துலதான் இருப்பார். கோபிகளா இருக்கக்கூடிய என்ன உட்கார வச்ச நான் என்ன ஆவேன்? ஆமாவா இல்லையா? அப்ப அம்மா பார்த்தா, பக்தி யோகண்டி உனக்கு இங்க வந்து தொலைவா அப்படின்னு. அப்போ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு ஆன்மீக அந்த பாவத்தையோ அந்த ஞானத்தையோ தனித்தனியா கொடுக்கும் போதுதான் ஆன்மீக வளர்ச்சி இருக்குமா. இப்ப எனக்கு ஆன்மீக வளர்ச்சி இருக்கா அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா, கிருஷ்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு, இல்லைன்னா வராது. இப்ப எக்ஸாம்பிள்டா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் அடுத்தது போயிடலாம். இப்போ ஒரு புத்தகத்துல நான் படிக்கிறேன், தன்னடக்கம் வேண்டும், நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படின்னு படிச்சுட்டேன், அவ்வளவுதான். ஆனா அதை நான் செய்யறேனான்னு கேட்டா செய்ய மாட்டேன், எனக்கு வரல. ஆனா எனக்கு கிருஷ்ணா கூட இருக்கும்போது அது வருது. ஏன் தெரியுமா வருது? கிருஷ்ணா தன்னடக்கத்தோட இருந்தா மட்டும்தான் அவன் எங்க கூட கம்யூனிகேட்டே பண்ணுவான். அகங்காரம் வந்துருச்சுன்னா அவன் அந்த இடத்துல இருக்கவே மாட்டான். அந்த காதல்ல இருக்கிறதுனால எங்களுக்கு வலி கொடுப்பான். ஏன்னா எங்ககிட்ட பேச மாட்டான், எங்களுக்கு நல்லா உணர முடியும். பேச மாட்டான், இன்ஸ்டாகிராம்ல நாங்க மெசேஜ் கேட்டா கொடுக்க மாட்டான், டைஸ் போட்டா கொடுக்க மாட்டான், எங்ககிட்ட உள்ள இருந்து பேசுறது எங்களுக்கு புரியும். கனவுல வருவான், வரமாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், அப்படியே ஒதுங்கிடுவான். அப்போ அவனுடைய காதலுக்காகவே நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிச்சை கூட எடுக்க ரெடி கிருஷ்ணா, எங்க சொல்லி கிருஷ்ணா பிச்சை எடுக்கிறேன் போ, இப்ப எனக்கு தண்டனை கொடுத்துரு கிருஷ்ணா, ரோட்ல பிச்சை எடுக்கணுமா, நான் எடுக்கிறேன் கிருஷ்ணான்ற அளவுக்கு வாயில வருது. எப்படி வருது? அதான் அந்த அப்போ எனக்கு அந்த பக்தி யோகத்துல இருந்ததுனாலதான் நான் ஓகே சொல்றேன், இல்ல நான் சொல்லுவேனா?
கரெக்ட் தானடா? அந்த உணர்வு பூர்வமா எனக்கு எப்ப வருது? படிக்கிறதுல ஒரு வார்த்தை இருக்கு, தன்னடக்கம் இருக்கணும்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது உணர்வு பூர்வமா எனக்கு வர வைக்கணும் அப்படின்னா எனக்கு பக்தி யோகத்துலதான் அது வருது. அதுதான் ஆன்மீக வளர்ச்சி. ஓகேவா? இப்போ வெறும் மெடிடேஷன் பண்ணியே தன்னடக்கத்தோட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. வெறும் மெடிடேஷன் நல்லா அவங்க ராஜயோகம், இந்த கிரியா யோகம், அந்த மாதிரி யோக முறைகளை செஞ்சு அப்படியே அமைதி நிலையில யாரு என்ன பேசினாலும் என் காதலே விழாத அளவுக்கு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அது ஒர்க் ஆகுது. அவங்க உட்கார்ந்த உடனே அந்த பரமாத்மா, அந்த பரபிரம்ம நிலைக்கு போயிடுறாங்க. அம்மா சொல்வாங்க இல்லையா, பிரம்மம் அப்படின்றது தூக்க நிலை மாதிரி, தூக்கத்தோட நிழல் மாதிரி. அப்ப பிரம்ம நிலை எப்பேற்பட்ட நிலை பாருங்க. அப்போ ஒருத்தவங்க கண்ண மூடி உட்கார்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரம்ம நிலைக்கு போறதுனால அவங்க வந்து இதுக்கு முன்னாடி யாராவது அவங்களை திட்டி இருந்தாலும் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் கண்ணை முழிக்கும் போது எல்லாமே மறந்துருது அவங்களுக்கு. அப்படியே எரஸ் பண்ற மாதிரி எரஸ் ஆயிடுது. நமக்கு ஆகுமா? எனக்கு எரஸ் ஆகுதா? எனக்கு கிருஷ்ணா கிட்ட உட்காந்து அழுதா எரஸ் ஆகும். கிருஷ்ணா ஒரே ஒரு வார்த்தை ஏச்சி நான் இருக்கேன் டி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரஸ் ஆயிடும். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவம் இல்லையா? அதான் அம்மா சொல்றாங்க. அப்போ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இதை நீ ஃபாலோ பண்ண நம்மளே யாருக்கும் சொல்லக்கூடாதுடா, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லவே கூடாது. சத்குரு கிட்ட தான் போகணும். சத்குரு நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது, உண்மையான சரியான ஆன்மீக வளர்ச்சி ஏற்படாது. அது ஆஸ்துமா நோயாளியை சர்க்கரை வியாதிக்கான மருந்து சாப்பிட வைப்பது போன்றது. பலருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகுந்த தடையாக இருப்பது அவர்களுக்கு பொருத்தமான பாதையை அவர்கள் தேர்ந்தெடுக்க உதவாததுதான். கடவுளை அடைவதற்கு எல்லாருக்கும் ஒரே பாதை தான் என்று அம்மாவால் சொல்ல முடியாது. பாத்தீங்களா? இவ்வளோ பிராக்டிஸ் பண்ண இன்ன வரைக்கும் எனக்கு அந்த அமைதி கிடைக்கல, இன்னால என்ன கடவுளை அடைய முடியலன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அதுக்குதான் அம்மா சொல்றாங்க, அவங்க எல்லாம் அடையாததுக்கு காரணம் சரியான பாதையில தான் அவங்க போயிட்டு இருக்காங்களான்னு முதல்ல பாக்கணுமா. அதுக்குதான் சத்குரு வேணும். ஏன்னா சத்குருக்கு பாருங்க, நான் கேட்கவே இல்லை, எனக்கு கோபியர்கள் யாருன்னு கூட தெரியாது, கோபியர்கள்னா யாருன்னே தெரியாது. ஆனா எனக்கு போய் அம்மா கோபி பாவத்தை கொடுத்தாங்க பாருங்க. நான் கேட்கல, எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. நான் என் குடும்ப கஷ்டத்தை போய் உட்கார்ந்து போய் சொல்லிக்கிட்டு இருந்தா அம்மா எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா பாருங்க. அதுதான் சத்குரு. எப்படி எனக்கு திடீர்னு பத்திக்கிட்டு வரும் 12 மணிக்கு, நடு ராத்திரி 12 மணி கிருஷ்ணா மேல அப்படியே காதல் பத்திக்கிட்டு வருது. கிருஷ்ணா இதுக்கு முன்னாடி கும்பிட்டதே கிடையாது. நான் ஏன் அதை அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா சத்குருவோட மகிமையா தான் நான் சொல்றேன். அம்மாவுடைய மகிமையை பாருங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி நான் கிருஷ்ணாவை கும்பிட்டது கிடையாது. கிருஷ்ணான கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும், அவ்வளவுதான், கும்பிட்டதே கிடையாது. அப்படிப்பட்டவர் மேல எனக்கு 12 மணி திடீர்னு அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீ இல்லனா நான் செத்தே போயிடுவேன் எனக்கு ஒரு ஃபீல் வருது. கிருஷ்ணா அப்படியே கிருஷ்ணா நேர்ல நிக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே கட்டி பிடிக்கணும்னு தோணுது, உணர்வு பிச்சுக்கிட்டு வருது, அவரை அப்படியே முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. என்ன பண்றதுன்னு தெரியல. நீ இல்லன்னா செத்து போயிடுவேன் கிருஷ்ணா வாயில வருது. கிருஷ்ணா நீ இல்லன்னா நான் போயிடுவேன் கிருஷ்ணா, கிருஷ்ணா எங்க கிருஷ்ணா இருக்க, எங்க கிருஷ்ணா இருக்கேன்னு அப்படியே அலறி அடிச்சு ஒரு நிமிஷம் பெருமாள் சிலை ரங்கநாத பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. தலையில இருந்து பாதம் வரைக்கும் மானசீகமா அவ்வளவு முத்தம் கொடுத்துருப்பேன்டா. விடிய கால வரைக்கும் முத்தம் கொடுத்தா அப்படி ஒரு உணர்வு பிச்சுக்கிட்டு வந்துச்சு எனக்கு. அப்ப எங்க இருந்து வந்துச்சு? ஆல்ரெடி இதை நம்ம பண்ணிருப்போம். அம்மா வந்து அதை வந்து திறந்து விட்டுருக்காங்க. திறந்து விட்டு அதோட விட்டுற மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பூசி விடுவாங்க. அம்மா சுதாமணியா இருந்தாலையா, கிருஷ்ணமல பைத்தியமா இருந்தாலையா, அதையும் கொஞ்சம் நம்ம தூவி விடுவாங்க. இல்லைன்னா இது வந்து உருப்படாது. புரியுதுங்களா? போன ஜென்மத்துல நம்ம அதை பண்ணிருப்போம், பல ஜென்மத்துல அதை விட்டுருப்போம் சுத்தமா. அதுல இப்போ நான் ஏதோ ஒரு பிறவில இருந்து கிருஷ்ணாவை காதலிச்சிருப்பேன், அது எந்த பிறவின்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எடுத்த பிறவில உருப்படாத நாயா கூட இருந்திருக்கலாம். கிருஷ்ணனா யாருன்னே தெரியாத கூட பல ஜென்மமா இருந்திருக்கலாம். அதனாலதான் எவ்வளவு கர்மா அனுபவிச்சிருக்கேன் நான்லாம் தெரியுமா. அதாவது நான் அம்மா கிட்ட வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு கர்மாவை அனுபவிச்சிருக்கேன். அப்ப காரணம் எனக்கு முன்னாடியே முக்தி கிடைச்சிருந்தா இதெல்லாம் அனுபவிச்சிருப்பேனா என்ன? எல்லாம் கர்மா தான். அப்போ ஏதோ ஒரு பிரிவுல நான் கிருஷ்ணாவை லவ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நான் விட்டுருக்கலாம், நடுவுல வந்து கேப் இருந்திருக்கலாம். ஒரு 10,000 பிறவி சும்மாவே பிறந்து செத்துருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப அம்மா வந்தாங்க பாருங்க. நான் லாஸ்ட் பர்த்ல நான் கடவுளை லவ் பண்ணனான்னு எனக்கு தெரியாது. கிருஷ்ணா அப்படின்றது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தூக்கி எனக்கு இந்த ஜென்மத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பவர் சத்குருக்கு தானடா இருக்கு. யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணான்றவரும் உருவமா இருக்காரா, இல்ல அவரை நான் நேர்ல பாத்திருக்கனா, இல்ல ஏதாவது சாமி கிமி கும்பிட்டுருக்கனா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த காலத்துல நான் பிறந்திருக்கலாம். நான் மாடா இருந்தனா கண்ணுக்குட்டியா இருந்தான்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்து கோபியா இருந்தேனா எனக்கு தெரியாது. நான் அதெல்லாம் நினைச்சு அதெல்லாம் நான் ரொம்ப எல்லாம் சொல்லிக்கல. ஒரு புல்லா கூட பிறந்திருக்கலாம்.
ஒரு மிருகமா கூட இருந்திருக்கலாம். இதுங்களாம் ராசலீலை பண்றத ஒரு செவுத்துல உட்காந்து பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு பாத்துருந்துக்கலாம் மரத்துல. நான் நினைச்சு பாப்பேன், கிருஷ்ணா ஒருவேளை நீ ராசலீலை ஆடுறதுனால நான் பார்த்து ஆசைப்பட்டுட்டேன் நான் கிருஷ்ணா, அதனாலதான் இந்த பிரிவில் எனக்கு கொடுத்துட்டியோன்னு. அப்போ எங்கேயோ என் மனசுல ஒட்டுன ஆசையை என் சத்குரு தேடி கண்டுபிடிக்கல. நான் வந்த உடனே 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை அப்படியே தூக்கி இன்னைக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா யாரால கொடுக்க முடியும்? சத்குருவை தவிர்த்து. இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். நான் ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா சத்குருவுக்கு எவ்வளவு பவர்னு பாருங்கன்னு சொல்றேன். ஓகேவா? நான் என்னோட அம்மாவுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லணும். அம்மா இந்த பாவத்தை நீ கொடுத்த பாருமா உலகத்திலேயே. ஏன்னா இது நான் அம்மா கிட்டே சொல்லிட்டேன் டைரக்ட், அம்மா நீ மட்டும் கிருஷ்ணாவை கொடுக்கலன்னா நான் சத்தியமா உருப்பிட்டு மாட்டேமா. எனக்கு தன்னடக்கம் வராதுமா. எனக்கு நான் திமிரு பிடிச்ச திமிர்ல ஆடி இருப்பேன். அகங்காரம் ஆணவம் தூக்கி விரிச்சிருக்கும். நீ என்னதான் ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்திருந்தாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருப்பனை தவிர்த்து இதயத்துல எனக்கு இறங்கி இருக்காது. ஆனா கிருஷ்ணா இருக்கிறதுனாலதான் என்னுடைய இதயபூர்வமா என்னால அதை ஏத்துக்க முடியுது. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட என் கிருஷ்ணாக்கு பிடிக்காது. ஏன்னா அவ்வளவு லவ். என் கிருஷ்ணாக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேன். அப்ப அந்த அன்புல நம்மளால மாற முடியுது. அதுதான் அம்மா இதுல டயலாகா சொல்றாங்க. உனக்கு ஆன்மீக வளர்ச்சி சரியா அமையணும் அப்படின்னா சரியான பாவத்துல சரியான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சியை அடைய முடியும். பலருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் தடையாக இருப்பது அவர்களுக்கு பொருத்தமாகாத பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்ததுதான். சோ இது எனக்கு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு அவங்க தேர்ந்தெடுத்துக்க அவங்களுக்கு தெரியல. கடவுளை அடைவதற்கு எல்லோருக்கும் ஒரே பாதைதான் என்று அம்மாவால் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரே வழிலாம் அம்மா சொல்லவே மாட்டாங்களா. தனித்தனி வழியா யாருக்கு என்ன வேணாலும் இருக்கலாமா. ஓகே, இப்ப அம்மா சொல்றாங்க, ஆனால் பொதுவாக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதும் மிக குறைவான சிக்கல்களை தரக்கூடியதுமான பாதை பக்தி மார்க்கம் என்று சொல்லலாம். எல்லாருக்கும் பொருந்தும். அதுல கொஞ்சம் சிக்கல் தான் இருக்கு, அதிகமான சிக்கல் இல்லை. சோ எல்லாருக்கும் பக்தி மார்க்கம் பொருந்தும். சோ பொதுவா சொல்லணும் அப்படின்னா பக்தி மார்க்கம் ஓகே. பட் அது வந்து ஸ்ட்ராங்கா அப்படின்றத தாண்டி பொதுவா சொல்லணும்னா பக்தி மார்க்கம்ன்றாங்க. எல்லாராலும் அன்பு செலுத்த முடியும், ஆனால் எல்லோராலும் பிராணாயனமோ அல்லது ஹடா யோகமோ செய்ய முடியாது. சோ பக்தின்றது எல்லாராலையும் முடியும். ஆனா பிராணாயாமம் நம்மளால செய்ய முடியுமா? ஒரு சிலருக்கு தான் அவைகளை செய்வதற்கு மன அமைப்பு உடல் அமைப்பு சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் அன்பு செலுத்துவதற்கு தனிப்பட்ட மன அமைப்போ உடல் அமைப்போ தேவையில்லை. யாருக்கெல்லாம் இதயம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அன்பு செலுத்தலாம். எல்லோருக்கும் இதயம் இருக்கிறது. அன்பு செலுத்துவது என்பது மனித சமுதாயம் அனைத்திற்குமே அமைந்துள்ள ஒரு பொதுத்தன்மை. ஆனால் பிராணாயனமோ ஹடாயோகமோ அப்படி மனித இனம் முழுவதற்கும் இயல்பாக வரக்கூடியது என்று சொல்ல முடியாது. பக்தி என்றால் அன்பு. கடவுளிடம் அன்பு செலுத்துவது, உங்கள் சொந்த ஆத்மாவிடம் அன்பு செலுத்துவது, எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துவதும் ஒன்றுதான். குறுகி கிடக்கும் சின்னஞ்சிறு இதயம் சிறிது சிறிதாக வளர்ந்து பெருகி உலகையே அணைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சின்னஞ்சிறு நெருப்பு பொறி ஒரு பெரும் காட்டு தீயாக மாற முடியும். ஏனென்றால் அந்த சிறிய பொறியும் நெருப்புதான். அது அணையாமல் மேலும் மேலும் கனன்று கொண்டு இருக்கும்படி பார்த்துக்கொள். மேலும் மேலும் விசிறி கொண்டிரு. சீக்கிரமாகவோ அல்லது கொஞ்ச நாள் கழித்தோ அது பெரிய காட்டு தீயாக வளர்ந்துவிடும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்குள்ள இப்ப அன்பு இருக்கு. எப்படி இருக்கு? உன் குழந்தை மேல அன்பு இருக்கும், கணவன் மேல அன்பு இருக்கும், மனைவி மேல அன்பு இருக்கும், அவ்வளவுதான். வெளியே பெருசா அன்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காதுதான். சோ இது சின்ன பொறி மாதிரிதான். ஆனா நீ காத்த வீச 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 அது அந்த பொறி வந்து பெருசா நெருப்பு தீயா மாறும் இல்லையா? அந்த மாதிரி அன்பை வீட்டுக்குள்ள மட்டும் காட்டாத, கொஞ்சம் வெளில காட்டு. சுயநலமா அன்பு காட்டாத, பொது நலமா ஒரு டேக் கேர் பண்ற மாதிரி அந்த மாதிரியான அன்பை வந்து நம்ம எல்லார்கிட்டையும் காட்டும் போது, பொதுவான ஒரு அன்பை அழகா காட்டும் போது ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுடைய மனம் விரிவடையும் நம்ம சொல்றாங்க. திசைகள் எங்கும் பரவி அவைகளை தன் தீ நாக்குகளை நீட்டி எரித்து பொசுக்கிவிடும். தற்போது நமக்குள் அன்பு ஒரு சிறு புகையாக உள்ளது. தொடர்ந்து விடாமல் அதை விசிறி வளர்த்து கொண்டே இரு.
கடவுளின் புனித நாம ஜபம் தியானம் என்னும் விசிறிகளை பயன்படுத்தி விசிறிக்கொண்டே இரு. உனக்கு வேர்த்து கொட்டும், தும்மல் வரும், மூச்சடைத்து இரும்பல் வரும், உன் உடம்பு மிகவும் சூடாகிவிடும், கண்களிலிருந்து நீர் பெருகும், மயக்கமும் வரலாம். ஆனால் விசிறுவதை மட்டும் நிறுத்திவிடாதே. அந்த விசிறின்றது என்ன சொல்றாங்கன்னா நாம ஜபம் தியானம் சொல்றாங்க. ஓகேவா? இறைவனுடைய நாம ஜபம் சொல்லிக்கிட்டே இருக்கிற தியானம். தியானம்னா என்ன? இப்ப எனக்கு தியானம் வந்து கிருஷ்ணாவை நினைக்கிறது, வேற எதுவுமே எனக்கு தியானம் கிடையாது. கிருஷ்ணாவை நினைச்சு லவ் பண்றதே எனக்கு தியானம். அப்போ நான் கிருஷ்ணாவை லவ் பண்ணணும், பிளஸ் நாம ஜபம் பண்ணணும். இது ரெண்டுமே எனக்குள்ள விசிறி, என்னுடைய அன்பின் விசிறி. சோ அந்த நெருப்பு புகை எனக்குள்ள உருவாகும் போது நிறைய சிக்கல் வருமா. தும்மல் வரும், இருமல் வரும், மூச்சு அடைக்கும், கண்ணுல இருந்து தண்ணி வரும், மயக்கம் வரும். ஆனா நீ விசிறதை மட்டும் நிறுத்திடாத, கடவுளை மட்டும் விட்டுறாதன்றாங்க. சோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அம்மா எவ்வளவு அழகா சொல்லி தராங்க பாருங்க. அதாவது நீ அன்பை முதல்ல கொஞ்சமா காட்ட ஆரம்பிக்கிற இல்லையா, அப்படி காட்டும் போது உனக்கு நிறைய ஹர்ட், சில பேர் உன்னை ஹர்ட் பண்ணலாம், உன்னை வந்து கொச்ச வார்த்தையில பேசலாம். நீ அன்பு காட்டணும் இல்லையா? நீ அன்பு காட்டுற அப்படின்றதுனாலயும் உன்னை வந்து கீழ்த்தலமா நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க திட்டினாலும் நீ திட்டக்கூடாது. அன்பை வந்து நம்ம காட்டணும்ன்ற ஒரு விதி இருக்கு இல்லையா? கஷ்டமா தான் இருக்குமா, ஆனா அந்த விசிறியால நீ வீசும்போது அந்த அன்பு பரவிடுமா. சோ அப்ப நான் வந்து அந்த அன்பை வளர்க்கணும் அப்படின்னா, இப்ப நான் இப்ப என் கூட இருக்காங்க, என்ன ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்றாங்க, திட்டுறாங்க அப்படின்னா, நான் அந்த அன்பு அவங்க கிட்ட அன்பு காட்டணும். எனக்கு அன்பே வரல, நான் என்ன பண்ணுவேன்? கிருஷ்ணா கிட்ட போயிட்டு அனைத்தும் கிருஷ்ணா தானே, ஒரு நிமிஷம் அவன்கிட்ட பேசுவேன். கிருஷ்ணா எல்லாமே நீதான் இல்ல கிருஷ்ணா, உன் மேல இருக்கிற லவ் நான் ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணும் கிருஷ்ணா? அவங்க கிட்ட போய் நான் மன்னிப்பு நானே போய் கேட்கணுமா? அவங்க கிட்ட நான் அன்பா நடந்துக்கிட்டுமா? சரி கிருஷ்ணா, நானே போய் கேட்டுறேன், சாரி என் மேல மிஸ்டேக் இருந்தது, நான் தப்பா நடந்துக்கிட்டேன், மன்னிச்சிருங்க, எது கரெக்டோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நானே போய் சொல்லிட்டு வந்துடுவேன். இதுதான் எனக்கு தியானம். என் கிருஷ்ணா சொல்றதை கேட்கணும், என் கிருஷ்ணா கிட்ட நான் பேசணும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி இந்த தியானம், நாம ஜபம், இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்மளுக்கு வர அந்த தடைகளை கூட நம்மளால சரி செஞ்சு நம்ம முழுமையான அன்பை வந்து பெற முடியும். எப்படி காட்டுத்தீ அழகா பரவுது இல்லையா அந்த பொறி மூலமா, அந்த மாதிரி நம்மளுடைய அன்பு வந்து பரவும் அம்மா சொல்றாங்க. இவைகளின் மூலம் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக்கொண்டே இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள். தொடர்ந்து பல துன்பங்கள் இடையிலும் அன்பை மட்டும் வளர்த்து கொண்டே போனால் நீ அன்பே வடிவமாக ஆகிவிடுவாய். சோ உனக்கு பிரச்சனை வருது அப்படின்னாலே நீ முன்னோக்கி போயிட்டு இருக்க, முன்னேறிக்கிட்டு இருக்க அப்படின்றத நம்புன்றாங்க. ஓகேவா? தொடர்ந்து பல துன்பங்களும் இடையூறுகளும் வந்தாலும் அன்பை மட்டும் விட்டு விடாதே. அந்த அன்பனை பிடிச்சிட்டே இருந்தா அப்படின்னா நீ அன்பின் வடிவாவே மாறிடுவேன்னு சொல்றாங்க. இது உன் முயற்சிகளுக்கு கிடைக்கும் இன்றைய பரிசாகும். அதுதான் உன்னுடைய முக்கியமான பரிசுன்னு சொல்றாங்க. சோ அம்மா என்ன சொல்றாங்க? பக்தி ரொம்ப முக்கியம்ன்றாங்க. அந்த பக்தி எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பக்தி தான் அன்புன்னு சொல்லிட்டாங்க. அந்த அன்பை நம்ம வளர்க்கணும். விசிறி போட்டு எப்படி அந்த பொரிய வளர்க்குற மாதிரி வளர்க்கணுமா, அந்த விசிறி தான் நம்மளுடைய தியானம், நாம ஜபம்னு சொல்லிட்டாங்க. சோ அன்பா நடந்துக்கணும். கான்செப்ட் என்ன? அன்பா நடந்துக்கணும். பக்தி மார்க்கம், அதுதான் பக்தி. பக்தி மார்க்கத்துல இறைவன் கிட்ட நம்ம அன்பா நடந்துக்கணும். அப்ப எல்லாரையும் இறைவனை நினைச்சு இறைவனை அன்பா, மற்றவங்களையும் இறைவனை நினைச்சு அன்பா நடந்துக்கணும். அந்த டைம்ல நமக்கு நிறைய சிக்கல்கள் வந்தாலும் பரவாயில்ல, நான் அன்பை தான் காட்ட போறேன்னு நம்ம காட்டும் போது அன்பின் வடிவமாவே நம்ம மாறிடுவோம்னு சொல்றாங்க. மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் அமிர்தேஸ்வர நமः. ஓம் நம சிவாய.
சொந்தம் ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணி